வணக்கம் நண்பர்களே. திமுக 200 வரும் அது இதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தேன் முதல்ல. எல்லாமே கரூர் சம்பவம் மாறியாச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் நேற்று குறிப்பிட்ட மாதிரி அந்த 2 ஐபிஎஸ் ரிட்டையர்டு உச்சநீதிமன்ற நீதிபதி, சிபிஐ கண்ட்ரோல் இதெல்லாம் ஏற்கனவே இவங்க போட்ட எஸ்ஐடி பூரா எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா ஆவணத்தையும் கொடுக்கணுன்ட்டாங்க. இது திமுக கிளி ஏற்படுத்தியிருக்கு. அதில் பார்த்திங்கனாக்கா இது ஏற்கனவே போன வருஷம் ஜனவரியிலேயே இதே அதிமுக அனுமதி மறுக்கப்பட்ட அதே இடத்துல விஜய்க்கு அனுமதி கொடுத்தது எப்படின்னு கேள்வி வருது. கேட்குறாங்க தீர்ப்பில். முக்கிய போலீஸ் அதிகாரிகள் செய்தியாளர் கூட்டம் நடத்தி பேட்டி கொடுத்துள்ளனர். அரசியல்வாதி போல் அவர்கள் பேசியது ஏன் போலீஸ்காரங்க அரசியல்வாதி போல் பேசுகிறாங்க அப்படி. இதில் அமுதா ஐஏஎஸ் கூட இடையில பேசினாங்க. டெம்கே டைப் மாதிரி அதில் வச்சுட்டு அவங்களாம் பேசணும் அவசியமே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் சென்னை ஹைகோர்ட்டு அதை உடனடியாக அது வர்ற பெல்ட்டே மதுரை ஹைகோர்ட்டில் தான் வருது. நீங்கள் எப்படி அதை எடுத்து இது பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களையும் சுப்ரீம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரூர் லோக்கல் போலீஸ் எஸ்ஐடி டீம் எல்லாமே அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாங்க, ஒப்படைக்கணும்னு. கண்காணிப்புலையும் போட்டிருக்காங்க சிபிஐ. இதுக்கு தமிழக அரசு ஹெல்ப் பண்ணணும், போராக்கணும். அது மாற்றம் தான் அவங்க கமெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லிடுவாங்க. ஏதாவது இவங்க அதில் பண்ணாங்க. ஏன்னா அவர் ரிட்டையர்டாக ஸ்ட்ரிக்டானவர், பார்க்கலாம் என்னென்னு. அப்படி தான் வந்தாகணும் தான் பலவித ஆங்கிளில் போட்டிருக்காங்க. எப்படிங்கிறது தெரியல. இதில் இப்போ எங்கே விஜய் போவார், சிறுபான்மை வாக்கு தலித்து ஓட்டுகள் அப்படின்னு திமுக கவலை. அது உனக்கு எது கவலை, நீ எல்லாம் மக்களுக்கு அப்படி செஞ்சு கழிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அதிமுக பாஜக தாவேக கூட்டணி அமையும் பட்சத்தில் சிறுபான்மை சமுதாயத்தில் கூட்டணிக்கு ஓட்டளிக்கு வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு இவங்க கணக்கு கூட்டணின்னு. அந்த மாதிரிலாம் இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி அவ்வளோ சிரமமாக பார்த்தவங்க எப்படி வேணாலும் மாறுவாங்க. போட்ட கணக்கெல்லாம் இல்லை. நீ பூத்து கமிட்டி பார்த்தா என்ன பார்த்தாலும் ஒன்றா போகலாம். திருப்பி உட்காரத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்கா? அதுதான். அதுக்கு விஜய் இடம் கொடுப்பாரா? அது பார்க்கலாம். இப்போ கட்சியை திமுக கூட்டணி கட்சியை மாறுமா? இதெல்லாம் தெரிஞ்சிடும் கொஞ்சம் நாளில். ஒன்று அதில் இன்னொன்று சிலது கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2-3 உடல்கள் தான் அரசு டாக்டர் பிரேதன பரிசோதனை செய்யணும். அந்த விதியெல்லாம் மீறி 40 பேர் உடலுக்கும் அடுத்தடுத்து எப்படி பரிசோதனை செஞ்சாங்க என்பதும் குறித்து உண்மை அம்பலமாகும். குற்றவாளிகளை சிபிஐ கைது செய்து அது தொடர்பான விசாரணை வரும் சட்டசபை தேர்தல் வரை தள்ளி போடவும் வாய்ப்புள்ளது. கரெக்டாக பண்ணுவார் அமித்ஷா. இது பீகார் முடிஞ்சப்போ பாருங்கள் ஒன்று இப்போ தான் பாண்டா போட்டிருக்காரு. அவரும் அமித்ஷா ஈக்குவல் தான். பாண்டா கரெக்டாக களமாடுவார். அவரும் பீகார் நவம்பர் 11-14 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிடும். பார்ப்பார், அப்புறம் தெரியும். அச்சா மணப்பால் குடிக்க வேண்டியதான் அடுத்து வராங்கிறது, அது பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கும்போது எப்படி ஆகுதுன்றது ஒன்று. ஆளுங்கட்சிக்கு எதிராக உண்மைகளை வெளிவரும் பட்சத்தில் எதிர்கட்சியில் பிரச்சாரப்படாதால் அது தேர்தலில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒன்று. ஸோ விஜய் இவங்கள்ட்ட கூட்டணி கழட்டினாலும் ஒன்று, இல்லை அங்கே பக்கம் சேர்ந்தாலும் ஒன்று. தனித்துன்னா அது வேலையாகாது. ஏன்னா திமுக முடிச்சு போடும் அப்படி விஜயை. ஆமாம், அதனால் அது இருக்குது. ஏற்கனவே நிறைய ஆம்புலன்ஸ் சுற்றி வந்தது, அதுவும் விசாரிப்பாங்க. இல்லை இதே எடப்பாடி பேரில் அவரும் கேள்வி கேட்டார், ஆம்புலன்ஸ் வரக்கூடாது. அப்புறம் அதே தான் இங்கேயும் நடந்தது. அந்த ஆம்புலன்ஸ் நிறையா சுற்றி வந்தது, அது பக்கமும் கேட்பாங்க. இது பின்னடைவு தான் இந்த ஆளுங்கட்சிக்கு. அது சும்மா இப்போ டெம்பரரி ரிலீஃப் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அது மாற்ற வேண்டி தானே? அவருக்கு ஒரு ஆள் இருக்கு திமுகவில், வக்கீல். அவர் அப்படி சொல்கிறார், இது நிரந்தர தீர்ப்பில்லை கொடுத்துருக்காங்கல்ல, நிரந்தரம் இல்லைன்னு எப்படி சொல்ல, அதில் சப்பக்கட்டு கட்டுற வேலை. இப்போ அண்ணாமலையோட எண்மக்கள்லாம் டிவியில் காமிச்சாங்க. அவ்வளோ தூரம் ரோட் ஷோ பண்ணி நடந்து போனார் முக்கிய இடத்துல எல்லா தொகுதியிலையும். அப்புறம் அங்கே பேசினார், இந்த மாதிரிலாம் பண்ணார். இவர் எங்கே போகிறாருன்னு ஒன்றும் பெரிய லைவெல்லாம் இல்லை. அங்கங்கே வண்டியில் போய் ஏதோ இதை பற்றி பெருசாக எடுபடலை, அது பாட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, பழனிசாமி ஏற்கனவே டிச் பண்ணவர் தான். லோக்கல் எலெக்ஷன்லேயோ இல்லை எம்பி எலெக்ஷன்லேயோ கூட்டணி இருந்திருந்தால் இவ்வளோலாம் திமுக வந்திருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அந்த நயினார் அந்த இதில் வேறு மதுரை சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ தான் வராங்க. ஏடிஎம்கே வரலையா, பழனிசாமி வரல. இவங்க சொன்ன அகில இந்திய தலைவர் வரல, அது வேறு ஷோ. ஆனால் இதில் மதுரையில் பழனிசாமி கலந்துக்கல, எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கல. அவர் வீட்டுக்கே கூப்பிட்டா அப்படி.
இருவரும் வருவதான வரல அவர் சொல்லிட்டார், அவங்க சம்மந்தப்பட்ட தலைவர். ஒருவேளை அதிமுக தமாக கூட்டணி அமைந்தால் பாஜக கழற்றிவிடும் முடிவை எடுப்பதுக்கு வசதியாக பழனிசாமி துவக்க விழாவில் வரவில்லையோ அப்படிங்கிறாங்க. ஆனால் 3 எம்எல்ஏ மட்டும் அனுப்பிச்சி விட்ருக்காரு. அப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வசதியாக போயிடும். பாஜகவுக்கு ரெட்டையில் கிடைக்குமான்னு சந்தேகம். அந்த குரூப்பை பூரா அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அண்ணாமலை வந்து நான் சொல்கிறேன் பத்திரிக்கை கட்சி ஆரம்பித்தாங்கிறார் இல்லையா, இதே இதில் அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்து அந்த ஏடிஎம்கேல அதிருப்தியில் போகிற சேர்த்து ரெட்டையில் இல்லாட்டி என்ன, இந்த பக்கம் விஜயும் சேர்த்து என்ன வேணால் பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி எதுவும் நடக்கலாம். இதை பற்றி இன்னும் உறுதியாக தெரியணும். ஏன் இவர் வரல அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு இக்கு இருக்குது. வரேன்னு சொன்னவர் ஏன் வரல? ஸோ இதுக்கெல்லாம் விட இன்னொரு கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் இன்னும் கூட்டணி எப்படி போகுது. அதே மாதிரி இவங்க ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு வாக்குறுதி நிறைவேற்றி பென்ஷன் சம்மந்தம் எதுவுமே அதிகாரிகள் செய்யலைன்னு ஒரு அதிருப்தி இருக்குது. நிறைய கூப்பிட்ருக்கோம் சார், இது சம்மந்தம் சொல்லியிருக்கோம், குறிப்பிட்டிருக்கோம். அந்த வரிசையில் இப்போது இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதெல்லாமே அப்படி இப்போது தேர்தல் இந்த கரூருக்கு கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, சிபிஐ விசாரணை உட்பட. அதனாலேயே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே அப்படியே ட்விஸ்ட் ஆவாங்க இனிமேல் தான். ஸோ சாதாரணமாக இவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்றுமே மக்களுக்கு நிறைவேற்றல, ஒரு அதிருப்தி, பல ஜாப்பு எதுவுமே கொடுக்கல, எந்த இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லை. அதெல்லாம் போகிற அப்பட்டமான பொய் எல்லாம். அதில் இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறேன்னு சொல்லி அதில் ஒரு அதிருப்தி இருக்குது. அது செய்ய போகிறதில்ல, அதுக்கெல்லாம் பணம் ஏது, இப்போ 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு தான் கடன், அது மற்றது ஏற்கனவே குறிப்பிட்ட வரை அது வேறு விஷயம், சுபிச்சமாக இருப்பாங்க ஆள்றவங்க. ஆனால் இப்போ இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ்மே இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த இதுக்கப்புறம் மாறுது, எல்லாம் மாறிட்டாங்க, இந்த மாதிரி மாறிடுவாங்க, இப்போ மாறிட்டு இருக்காங்க அப்படி வருது.